பொன்னியின் செல்வன் புதியத்தின் புதிய வணக்கம். நான் உங்க நல்லசுமி. என்னங்க, நம்ம பொன்னியின் செல்வனோட 10வது அத்தியாயத்துல நிறைவு பதிக்கே இருக்கோங்க. ஆமாங்க, கடந்த 4 பாகங்களா நம்ம குந்தவி தேவியும் வானதியும் சேர்ந்து ஜோதிடரை பார்க்க போய்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அங்க போய் சேரல. சரிங்க, அங்க போய் சேர்ந்தாங்களா, அங்க என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இந்த 5ஆம் பாகத்துல தெரிஞ்சுக்க போறோம். சரிங்க, நம்ம வானதியும் குந்தவி தேவியும் குடந்தை நகருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா நகருக்குள்ள நேரா அவங்க வீட்டுக்கு போகாம நகரை சுத்தி யாருக்கும் தெரியாம அவர் வீட்டுக்கு போறாங்க. அவர் வீடும் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமா ரொம்ப தூரமாவே இருக்கு. அந்த சாரதியும் கூட புதுசாதான் அந்த வீட்டுக்கு வர்றோம் அப்படிங்கிறது இல்லாம ரொம்ப கவனமா யாருக்குமே தெரியாம அவங்கள சுத்தி கொண்டு வந்து ஜோதிடர் வீட்டுக்கு விட்டுட்டாருங்க. அவங்க 2 பேருமே ரதத்தை விட்டு இறங்கி நிற்கிறாங்க. இவங்களை வரவேற்கிற விதமா ஜோதிடரும் அவரோட ஒரே ஒரு சீடர் மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம குந்தவை வந்து இறங்கினோடனே, சாரதி நீங்க போய் அங்க மரத்து நிழல்ல இருங்க அப்படின்னு சொல்லி அவரை அங்க அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்டு ஜோசியர் பார்க்குறாங்க. ஜோசியர் வந்து, மலைமகளும் திருமகளும் ஒன்னா வந்து சேர்ந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வருக அப்படின்னு சொல்லி அவங்கள மரியாதையோட வரவேற்கிறாங்க. உடனே வானதியை குந்தவியும் கேட்குறாங்க, ஜோதிடரே இங்க வேற யாரும் வரமாட்டாங்கல்ல இந்த நேரத்துக்கு அப்படின்னு. யாரும் வரமாட்டாங்க அம்மா, அதோடு இல்லாம இப்பெல்லாம் யாரும் என்னை தேடி வர்றதே இல்லை, யாருக்கும் கஷ்டமே இல்லையாட்டிருக்கு, கஷ்டம் இருந்தா மட்டும்தான் ஜோதிடர் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓ அப்படியா, அப்ப சோழ நாட்டு மக்கள் எல்லாருமே எந்த கஷ்டங்களும் இல்லாம சகல சம்பத்துகளோட இருக்கிறாங்க அப்படித்தானே? அப்ப நான் மட்டும்தான் ஏதோ கஷ்டத்தோட இருக்கேன், அதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படித்தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம குந்தவை. ஐயோ இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அம்மா, நம்ம சுந்தர சோழ ராஜா மகாராஜாவோட ஆட்சியில சோழ நாடு சகல சௌபாக்கியங்களோட நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மக்களுக்கு எதுக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதோடு இல்லாம நவநிதியும் பொங்கி கிடக்கிற பழையாறு மன்னரா ஒரே புதல்வி குந்தவி பிராட்டி, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது, இது சொன்னா கடவுளுக்கே அடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிட்டு, சரி உங்களை வெளியவே நிற்க வச்சு பேசிட்டு இருக்கேன், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டை ரொம்ப சுத்தம் பண்ணி அழகா கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி படங்களுக்கெல்லாம் பூக்கள் போட்டு பார்க்கவே ஒரு ரம்மியமான ஒரு அமைதியான சூழ்நிலையோட வச்சிருக்கிறாரு அவரோட குடியில. இவங்களும் உள்ள போறாங்க. இவங்களுக்குன்னே தனியா ஒரு மாடம் மாதிரி போட்டிருக்காரு உட்கார்றதுக்கு. அவங்களும் அங்க உட்காந்துட்டாங்க. ஜோசியர் கேட்குறாரு, சரிங்க தாயே, நீங்க வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே, நீங்க தான் மாபெரும் ஜோதிடராச்சே, அதையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஜோசியர் சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு தியானம் மாதிரி ஒரு மந்திரங்களை சொல்றாருங்க. சொல்லிட்டு கண்ணை முழிச்சு, தாயே நீங்க உங்க கூட அழைச்சிட்டு வந்திருக்க இந்த அரசலங்குமாரி இந்த கன்னி பெண்ணை பத்தி தானே தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குந்தவைக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி எப்படி சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இந்த பொண்ணும் கூட நம்ம கொடும்பாளூரை சேர்ந்த இளைய வேளாளரோட ஒரே புதல்வி வானதி தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயோ அவங்க பேரு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஆமாம்மா, இந்த அரசலங்குமரியோட ஜாதகமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அங்கே இருக்க ஒரு பழைய பெட்டியை திறந்து பார்த்தா அதில் சில குறிப்புகள், ஓலைச்சுவடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ராஜாக்களோட ஜாதகம் கூட அவர்கிட்ட இருக்கும் போல. அதுலேருந்து இந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுக்கிறாரு. சரிங்க, நம்ம குந்தவி வந்து கேலியா சொன்னாங்க உன்னோட ஜாதகத்தை பற்றி தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது உண்மையிலேயே அவங்கள பற்றி தான் தெரிஞ்சுக்க இவங்க வந்திருக்காங்க. சரிங்க, நம்ம குந்தவை வானதியோட எதிர்காலத்தை அவங்களோட ஜாதகம் மூலமாக தெரிஞ்சுக்க வந்திருக்கிறாங்களா, ஏதாவது காரணம் இல்லாமல் இருக்கவே போகிறதில்ல. சரி, அப்படி அவரோட ஜாதகத்தை எடுத்து ஜோசியர் என்ன சொன்னார் அப்படிங்கிற நம்ம அடுத்த அத்தியாயம் 11 அத்தியாயமான திடும் பிரவேசம்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நன்றி, வணக்கம்.